ஏன்டா இப்படி செஞ்ச? இத்தனை கொடூரமானவனா நீ இருப்ப நான் எதிர்பார்க்கல. எனக்கு நன்மை செய்யணும் அதான நீ நினைச்ச? பாவி செய்ய வந்துட்டான். கடைசியில என்ன ஆச்சு? எனக்கு என்ன ஆச்சு? பைத்தியம் பிடிக்க போகுது. நான் பைத்தியம் தான். அவ எல்லாத்தையும் எழுதிட்டா. எனக்கு எல்லாம் தெரியும். ஈஸ்வரா. அன்பு லட்சுமி, நீ சந்திக்க வந்த போது அப்பா உன்னை கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டியதால் உனக்கு ஒன்றும் ஆகக்கூடாது என்று பயந்து இனி என்னை ஒருபோதும் பார்க்க வராதே, என்னை மறந்து வேறு பெண்ணை திருமணம் செய்து கொள் என்று கதவை மூடினேன். ஆனால் இது நடந்த ஓரிரு வாரங்களில் நம் நெருக்கத்தின் காரணமாக நான் எதிர்பாராத விதமாக கருவுற்றிருப்பது தெரிந்தது. திடுக்கிட்டேன். என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்தேன். உன்னை தேடி வந்தேன். நீ ஊரை விட்டே சென்று விட்டாய். உன் மொபைலில் தொடர்பு கொண்டேன். நீ என்னையே மாற்றிவிட்டிருந்தாய். உன் நண்பரை சந்தித்து நடந்த அனைத்தையும் அவரிடம் சொல்லி நம்மை சேர்த்து வைக்கும்படி சொன்னேன். சரி என்று சொன்னவன் அதன் பிறகு போய் பார்த்தபோது அவரும் ஊரை விட்டே சென்றது தெரிந்தது. இந்த நேரத்தில் என் தந்தை எனக்கு வேறு ஒரு மாப்பிளை பார்த்து அடுத்த வாரத்திலேயே திருமணம் நிச்சயித்து விட்டார். தந்தையிடம் நடந்தவற்றை சொன்னேன். பணமும் மதமும் குறுக்கே நின்றது. அவர் எதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் உடனே என்னை மணந்து கொள்ள இருந்த ஆண்ட்ரூஸிடம் சென்று நடந்ததை சொன்னேன். ஆனால் அவரும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, அதை மறந்துவிடு, நாம் சந்தோஷமாக வாழலாம் என்றார். தந்தையின் குடும்ப கௌரவம் ஒரு பக்கம், உன்னை பற்றி எந்த விவரமும் தெரியாதது ஒரு பக்கம். என்ன செய்வதென்று புரியாமல் விழித்தேன். தற்கொலைக்கு முயன்றேன். வயிற்றில் வளரும் கரு என்னை தடுத்தது. திருமணமும் நடந்தது. என் தந்தை தன் சொத்துக்கள் அனைத்தையும் எனக்கு பிறக்க போகும் குழந்தைக்கே என்று எழுதி வைத்து விட்டார். எதிர்பாராத விதமாக ஒரு சாலை விபத்தில் என் தாய் தந்தை இருவருமே மரணம் அடைந்தனர். ஆண்ட்ரூஸ் என்னை மணந்தது என் சொத்துக்களுக்கு என்று புரிந்தது. என்னை துன்புறுத்த தொடங்கினார். நாங்கள் இருவரும் பேருக்குதான் கணவன் மனைவியாக வாழ்ந்தோமே தவிர எங்களுக்குள் எந்த இல்லறமும் நடக்கவில்லை. நான் நம் மகள் பிறந்தது முதல் நீதான் அவள் தந்தை என்று சொல்லியே வளர்த்து வந்தேன். இப்போது அவன் உன்னை பார்த்து விட்டான். எப்படியாவது வந்து என்னை அழைத்துச் செல். இனி என்றும் நான் கொல்லப்படலாம், இல்லை நான் தற்கொலை செய்து கொள்ளலாம். விடை தெரியாமல் தவிக்கும் முன்னே நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க எனக்கு எந்த தகுதியும் இல்லை. இல்லடா, நீ இல்லடா, அந்த கடவுள் கூட பதில் சொல்ல முடியாது. எனக்கு யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். நீனா என் பொண்ணு, அவளை தவிர எனக்கு யாரும் தேவையில்லை. என்னடா பேசுற? அவ இன்னொருத்த மனைவி. நடந்த கதையை மறுபடியும் கிளறி. என்னடா என்ன பேசுற? நடந்த கதையா? அது உனக்கு. இனி ஒன்னா வாழணும்னா நாங்க மறுபடியும் பிறந்து வரணுமா? என்ன நியாயம்? எங்க போயிடா நான் கழுவ போறேன் இந்த பாவத்தை? எங்களை இந்த நிலைக்கு ஆளாக்குன யாரும் தெய்வம் விட போறது இல்ல. அனுபவிப்பீங்க எல்லாரும் ஒன்னையும் சேர்த்து. மறுபடியும் நீனாவை பார்க்கணும்னு நினைக்கலையா உங்க ஃப்ரெண்டு? ஏன் ஃப்ரெண்டா? நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்க, அதான் கரெக்ட். ஆமா ரமேஷ், நெருங்கி பழகின என்னை விட அவன் யாருன்னு தெரியாத நீங்க தான் என்னை விட அவனை புரிஞ்சுக்கிட்டவர்னு சொல்லணும். கல்யாணம் கூட செஞ்சுக்காம குடும்பத்துல பற்று இல்லாம அவன் காத்து இருந்தது என்னைக்காவது ஒரு நாள் நீனா தனக்கு கிடைப்பான்னு இருந்திருக்கும். அது முடிஞ்சு போன ஒரு கதை. அதுக்கப்புறம் அதை நானும் மறந்துட்டேன். ஒருவேளை அவரு உங்களுக்கு தெரியாம அவங்கள போய் பார்த்துருந்தா? தெரியல. நாம இப்ப அங்கதானே போறோம், தெரிஞ்சுக்கிறோம். ரமேஷ், நீங்க இங்கே இருங்க, நான் போய் தெரிஞ்சுக்கிட்டு வரேன். சரி. நான் சைமன் ஜோசப். நீங்க யாரு? நான் ஆண்ட்ரோஸோட சின்னம்மாங்க. அவன் இங்க இல்ல. ஓ, எனக்கு நீனாவை பார்த்தா கூட போதும். அவளும் இல்ல. அம்மா, நீங்க இங்க தானே இருக்கீங்க? ஏன் கேக்குறீங்க? என் ஃப்ரெண்டு லக்ஷ்மி நாராயணன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவன் இங்க வந்தானான்னு சொல்லுங்க. வந்திருந்தாரு. நான்
லக்ஷ்மி லக்ஷ்மி நாராயணன். டாடி பொண்ணு, என் பொண்ணு. இத்தனை காலம் கடவுள் என் கண்ணில் காட்டாம மறைச்சு வச்சிருக்க பொண்ணு. உன் பேர் என்னடா? மோனிகா. அம்மா மோனின்னு கூப்பிடுவாங்க. மோனிகா. ஆமா, உன் அம்மா எங்க? உங்க 2 பேரையும் பார்த்த அன்னைக்கு அவன் இங்க வந்து நீனாவை ரொம்ப கொடுமைப்படுத்தினா. அன்னைக்கு ராத்திரி தான் அவன் தூக்க மாட்டிக்கிட்டு பாசத்தோட நீ தேடி வந்த உன் தேவதை மண்ணுக்குள்ள போயிட்டான். தூக்கு கயத்துல தொங்கிட்டா அந்த மாயக்காரி. இல்ல, நீ தூக்கு போட்டுக்கல, கொன்னுட்ட. நீ அவளை கொன்னுட்ட. எல்லாம் எனக்கு தெரியுதா? அவ எனக்கு எழுதிட்டா, நீ கொலை செய்ய கூட தயங்க மாட்டேன்னு. போலீஸ்க்கு போய் சொல்றேன், உன்னை கோர்ட்டுக்கு இழுக்கிறேன். நீதான் கொலை செஞ்சேன்னு சொல்றேன். நீதான் அவளை கொலை செஞ்ச. நீதான். நீனா பேர்ல இருந்த அத்தனை சொத்தையும் பணத்தையும் தண்ணி பொண்ணு சூதாட்டம்னு அழிச்சிட்டான் அவன். லக்ஷ்மி உயிரோட இருந்திருந்தா பாவம், அந்த குழந்தையோட எதிர்காலமாவது நல்லபடியா அமைஞ்சிருக்கும். சட்டப்படி அந்த குழந்தைக்கு நமக்கு எந்த சொந்தமும் இல்லை. வாங்க போலாம். ஆண்ட்ரோஸ் கிட்ட அன்னைக்கு அடி வாங்கினது பத்தாதா? இனிமே இங்க இருக்கிறது நல்லதில்லை. வாங்க போலாம். டாடி 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 வந்துட்டீங்களா டாடி? நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சேன். கணக்க தீத்தா தான் நீ போவ. ஐயோ, இனி நீ உயிரோட போக மாட்டடா. டாடி வேண்டாம் வேண்டாம் ஏய், டாடி. அடி டாடி அடிங்கடா. வண்டி நிறுத்துங்க. சொன்னா கேளுங்க. டாடி கேட்க மாட்டேன். சைமன், வண்டி எடுங்க. ரமேஷ், இது வேண்டாத வேலை. வண்டி எடுங்க. இது பெரிய பிரச்சனையில தான் முடிய போகுது ரமேஷ். அப்போ இருந்த சூழ்நிலையில வழி இல்லாம ஒத்துக்கிட்டேன். வரப்போற ஆபத்தை பத்தி என்னைக்கு நினைக்காத சுபாவம் ரமேஷ். அதுக்காக வழியில போற ஆபத்தை எடுத்து மடியிலையா கட்டிக்கிறது? நிறுத்துறா. வழியில போற ஆபத்தாடா இது? ஒரு பிஞ்சு குழந்தை இல்ல, உயிரா தெரியல. தெரியும்டா, உன் மனசு என்னன்னு தெரியாதவங்களா நாங்க எல்லாம். யாருனாலும் உங்க உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது. என்னோட உயிர் நண்பன் இன்னைக்கு இல்ல. அந்த இடத்துலதான் நான் இப்போ உங்களை பாக்குறேன். இந்த முடிவுனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. இந்த குழந்தை மேல நீங்க பாசம் காட்டலாம், சட்டம் அதை ஒத்துக்காது. ஆண்ட்ரூஸ் அவன் யாரு? அவன் யாரு இவளுக்கு? அவன் கல்யாணம் கட்டிக்கிட்டு நீனாவல்ல, நீனாவோட சொத்துக்கல.
இஞ்சி குழந்தைன்னு கூட பார்க்காம நாய் மாதிரி அடிச்சு இவளை துன்புறுத்தினானே அவங்ககிட்டயே போய் ஒப்படைக்க சொல்றீங்களே. உங்க பேசுற என்ன நியாயம் இருக்கு? வேண்டாம், போலீஸ்ல ஒப்படைச்சிரு. அந்த வேலையை செய்யறதுக்காகவா நான் இவளை கூட்டிட்டு வந்தது? போலவா. இதுதான் ரமேஷ்.